வணக்கம். இன்றைக்கி ரேக்ஸ் கிச்சனில் நம்ம அரிசி மாவை யூஸ் பண்ணி ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய ஒரு கார கொழுக்கட்டை நம்ம செய்ய போகிறோம். இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம டவாவில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகி வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்ல செவக்க பொரிய விட்டுடலாம். இது பொரிஞ்சு வந்த பிறகு 2 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து இதை வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி அளவு எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நீங்கள் அதிக நேரம் வதக்கணும்னு தேவையில்லை. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கினா போதும். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை சேர்த்துக்குவோம். இந்த பெருங்காயத்தூள் தான் இந்த கொழுக்கட்டைக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலாகவும் 1/4 கப் அளவுக்கு தேங்காவை பொடியாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம பொடியாக கட் பண்ணி சேர்க்குறப்ப நமக்கு சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்குவோம். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு அரிசி மாவை வதக்கி வச்சு நம்ம பொருள் கூட வெங்காயம்லாம் வதக்கணும் இல்லையா, அது கூட நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி கலக்கிறப்ப நம்ம வெங்காயத்தில் உள்ள தண்ணி எல்லாமே இந்த மாவில் சேர்ந்து நம்ம கரெக்டான பக்குவத்தில் கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு நமக்கு வரும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது நம்ம வெங்காயத்தை வதக்க ஸ்டார்ட் பண்ணுறப்பவே தண்ணி ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சைடில் கொதிக்க வச்சுட்டேன். நல்லா கொதித்த தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். நம்ம இது ரொம்ப கொதிச்ச தண்ணிங்கிறதுனால நம்ம கையை வச்சு பிசைய முடியாது. அதனால் ஒரு ஃபோர்க்கோ இல்லை ஸ்பூனோ நம்ம வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்குவோம். நம்ம மாவை கலக்கிறப்பவே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக உங்களுக்கு சூடு ஆறின பிறகு ஓரளவுக்கு ரொம்ப சூடு ஆற விட்டுறாமல் லைட்டான மிதமான சூட்டில் நீங்கள் லைட்டாக கொஞ்சம் எண்ணெயை கையில் தடவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டு மாவை பசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பக்குவத்தில் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாகவோ இல்லை உங்களுக்கு எந்த ஷேப்பில் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த ஷேப்பில் நம்ம இதை செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லா கொழுக்கட்டையுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணியை வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். கொதிக்க வச்சுட்டு நம்ம இது இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம வேக வச்சு இதை எடுத்துடலாம். 10 நிமிஷத்துல நல்லா சாஃப்டாக வெந்து ரெடி ஆயிரும். 10 நிமிஷத்தில் நம்ம இட்லி பானையை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தடவை நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நல்லா டேஸ்டியான நம்ம கார கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு. இது கூட ஒரு கார சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.